இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்தின் ஈடு நேற்று என்பது நாமத்தினாலே மகிமை டிவி நேர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து கலாத்திய சபைக்கு பவுல் சில காரியங்களை சிலுவை தியானத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறேன். நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்கிறது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாயிருக்கிற சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்ம சில காரியங்களில் அடிமையாக இராதபடி சுயாதீனத்தில் நிலை கொண்டிருக்கும்படி பவுல் கலாத்திய சபைக்கு சொல்கிறார். உள்ளத்துக்குள்ளே மாற்றம் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த கலாத்திய சபையிலே ஜனங்களுக்குள்ளாகவே அவர்களுக்குள்ளே மனமாற்றம் இல்லை. இங்கே கலாத்தியர் 5:14 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று சொல்லி அங்க பவுல் கலாத்திய சபைக்கு சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணம், அந்த ஒரே பிரமாணத்திலே எல்லாத்தையும் முழுமை அடைத்து விட்டார். நாம் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நாம் அன்பு கூறுகிறோமா என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். கலாத்திய மக்களுக்கு 5ஆம் அதிகாரம் எடுத்த உடனே நாம் நினைவுபடுத்துகிற பவுல் நினைவுபடுத்துகிற காரியம் என்னன்னா, ஆவியின் கனிகளை கற்றுத்தருகிறார். கலாத்திய சபை மக்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறாங்க, அவங்க ஆவியில நடத்தப்படுகிறாங்க, மாம்ச சிந்தையில இருக்கிறாங்க. அங்க பாருங்க, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல், நீங்க அடிமையா இருக்கும்போது புறஜாதிகளின் முறைமையின்படி நீங்க இல்லாதபடிக்கு நீங்க இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிலைத்திருக்கணும் சொல்லிட்டு ஆவியின் கனிகளை சொல்லி கொடுக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 அங்க ஆவியின் கனிகள் என்னெல்லாம் என்பதை வரிசையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமாக பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அங்க குறிப்பிடுகிறார். இது இப்படிப்பட்ட பிரமாணம் இந்த வேதாகமத்துல வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி கற்று தருகிறார். அன்பு இருக்கிறது. அன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதத்தை எடுத்து சுமந்து கொண்டு செல்கிறோம். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. கிறிஸ்துவை உடையவர்களாகிய நாம் நமக்குள்ள அன்பு இருக்கிறதா? அன்பான சிந்தனை, சந்தோஷம். இன்றைக்கு சந்தோஷம் இல்லை, அநேகருக்குள்ள சந்தோஷம் இல்லை. சமாதானம், சில நேரங்கள்ல பொறுமை இழந்து விடுகிறோம். பொறுமை இல்ல, நீடிய பொறுமை வேணும்னு பவுல் கற்றுக் கொடுக்கிறார். தயவு, நற்குணம், விசுவாசம். இன்றைக்கு வேதாகமத்துல விசுவாசத்தை குறித்து அன்று கடுகு விதைக்கு ஒப்பிடுகிறார். விசுவாசம் இல்ல, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளதுக்கு இன்றைக்கு அநேகருக்குள்ள விசுவாசம் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். கலாத்திய சபைக்கு பவுல் சொல்கிறார், இந்த ஆவியின் கனிகள்ல விசுவாசம் ஒன்று, சாந்தம், இச்சை எடுக்கும், சாந்தம், பொறுமை. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல பொறுமை இழந்துடுறோம். இங்கே கலாத்தியர் 5:24 கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளின் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லு. அப்போ நம்ம உலக எண்ணங்கள், உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வரணும், கிறிஸ்துவின் எண்ணங்கள் நமக்குள்ள வரணும் என்று சொல்லி அங்கே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10 நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார். அங்க பாருங்க, எப்படிப்பட்ட சிந்தனை உங்களுக்குள்ள இருக்குன்னா, தனக்கேற்றபடி சிந்திக்காதபடிக்கு தனக்கேற்ற
தேவைக்கு செல்லாதபடிக்கு, தனக்கான காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, அப்படி இருந்தால் மாத்திரம் ஆவியின் கனிகள், ஆவியின்படி நடந்து கொள்வீங்க. தனக்கானவையே நீங்க சிந்திச்சு கொண்டிருந்தா, தனக்கான காரியங்களுக்கு நீங்க இடம் கொடுத்தா, ஆக்கினைக்கு நீங்க ஆக்கினையை அடைவீர்கள் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். பாருங்க, சில நேரங்கள்ல பிரச்சனையில நம்ம சிக்கிடுவோம், பாடுகள்ல இருந்து வெளிவர முடியல, ஆசீர்வாதம் கிடைக்கல, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, வருத்தம். பாருங்க, சில காரியங்கள் எனக்கு கிடைத்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்கின்ற கிறிஸ்தவர்கள் உண்டு இன்னைக்கு. பவுல் சொன்ன, எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மன ரம்பியமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொன்னது போல, இன்றைக்கு திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கலாத்தியருக்கு பவுல் சொல்கிறா, நீங்க திருப்தியோடு இருங்க, உங்களுக்கான சிந்தனை இது எனக்கு வேண்டும், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய காரியம் என்று சொல்லி விடாதபடிக்கு, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் நீங்க அன்பு கூறுங்க. இந்த ஆவியின் கனிகள் பாருங்க, நம்ம எல்லாரும் சொல்லுவோம், வரிசையா சொல்லி முடிச்சிருவோம். ஆனா சில நேரங்கள்ல நம்ம அன்பு செலுத்த முடியவில்லை, தவறு விடுகிறோம். இன்றைக்கு கலாத்திய சபைக்கு பவுல் கற்றுக் கொடுக்கிற காரியம், நீங்க அன்பா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த லெந்து நாட்கள்ல நிறைய காரியங்கள்ல நம்ம சில நேரங்கள்ல தீர்மானம் எடுக்கிறோம். ஆனா இதெல்லாம் இல்லை, சில நேரங்கள்ல அன்பு இல்லை, சமாதானம், சந்தோஷம் இல்லை, பொறுமை இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தந்து ஆவியின் கனிகள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு ஆவியின் கனிகளை எங்களுக்கு கொடுங்க சப்பா. இந்த கலாத்திய சபைக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தது போல இந்த பவுலுக்கு வெளிப்பட்டு இந்த கலாத்திய ஜனங்களப்பா வழி விலகி சென்றது போல தனக்கானவைகளை சிந்தித்து கொள்ளாதபடிக்கே சப்பா, நாங்கள் சப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த ஆவியின் கனிகள் எங்களுக்கு சப்பா, அந்த 9 எங்களுக்கு கொடுங்க சப்பா. இந்த கனிகளை சப்பா எங்களுக்கு சப்பா நீங்க தான் தர முடியும் சப்பா. எங்களுக்கு சப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நிகழ்த்துங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு கூடையே பேசுங்க சப்பா. ஒருவேளை அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம், சமாதானம் இல்லையே என்று சொல்லி கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க சப்பா. இந்த வார்த்தையின் மூலமாக நீங்க பேசுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் இந்த ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளத்தக்க அற்புதங்களை செய்யுங்க சப்பா. இந்த சமூகத்திலே தாழ்த்தி வறுமையாக்குறோம், துதிக்கான மகிமை மக்கள் ஏறடிக்கிறோம், மீப்பெருமோல கேட்கிற பிதாவே, ஆமீன்.